காகம். ம் ம் எல்லாரும் ம் அதுக்கப்புறம் பச்சை கிளி எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலான்னு கேட்டுட்டான். அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கலான்னு சொன்னான். ஆளுக்கு ஒரு வேலையா ஆளுக்கு ஒரு வேலையா வச்சு கொடுத்துட்டான். வச்சு கொடுத்தோன்னா குழந்தை என்ன பண்ணிட்டு பானை செய்வாங்க கிட்ட போய் மண்பானை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஓடையில போய் அந்த பானையை கழுவி அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு வந்து அடுப்பில் வச்சிச்சு. கிளி அதுக்கப்புறம் கிளி பறந்து போய் மெசா மாமா கிட்ட போய் பச்சை குடியும் வெள்ளமும் வாங்கிட்டு வந்துச்சு. வாங்கிட்டு வந்து வச்சிச்சு. அதுக்கப்புறம் கரடி வந்து குச்சான ஆளை ஒரு கண்டியை எடுத்துட்டு வந்து வச்சிச்சு பானைக்குள்ள. அதுக்கப்புறம் காகம் வந்து காட்டுல போய் சின்ன சின்ன விறகு குச்சிகள்லாம் கொண்டு வந்து வச்சிச்சு. அதுக்கப்புறம் கிளி வந்து குருவி வந்து பாட்டி வீட்டுக்கு போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வந்து வச்சிச்சு. அடுப்பு குரங்கு வந்து பானையை வந்து குருவி வந்து அடுப்பை பற்ற வச்சிச்சு. உடனே அதுக்கப்புறம் குரங்கு வந்து பானையை எடுத்துட்டு வந்து அடுப்பு மேலே அடுப்புல வச்சிச்சு. அதுக்கப்புறம் காகம் வந்து கிளி வந்து அது எடுத்துட்டு வந்திருக்கிற வெள்ளமும் அரிசியும் பச்சை அரிசியும் கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ள போட்டுச்சு. எதில் போட்டுச்சு? பானையில. சரி. அப்புறம் காகம் வந்து காட்டுல இருந்து ரகு குச்சை எடுத்துட்டு வந்ததை அடுப்புக்குள்ள வச்சிச்சு. வச்சதுக்கப்புறம் கரடி வந்து கண்டியை வச்சு கலக்குனுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அணில் மரத்து மேலே ஏறி இலைலாம் அப்படியே கீழே இலையை பறிச்சுட்டு வந்து வச்சிச்சு. அப்புறம் எல்லாரும் இலையில அப்போ குருவி வந்து எல்லாருக்கும் பொங்கல் வச்சு குடிச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த கதையோட தலைப்பு என்ன? குருவி செய்த பொங்கல். வெரி குட்.